Greetings from SS Class 9 Science Unit 5 Magnetism and Electromagnetism Part 7 Electromagnetic Induction. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், calculate the force exerted on a current carrying conductor in a magnetic field, understand the force between two parallel current carrying conductors, know the concept of electromagnetic induction and apply it in the case of generators, appreciate how voltage can be increased or decreased using transformers, understand the applications of electromagnet and apply the knowledge in constructing device using electromagnets. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐசிடி கார்னர் லிங்க்கில் 6 ஆக்டிவிட்டீஸ் 3 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்களே மொபைலில் ஈஸியாக செஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். கான்செப்ட் மேப் இந்த லெசனில் டோட்டலாக உங்களுக்கு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற 7th டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் மோட்டாருங்கிற 6th டாப்பிக்கை பார்த்துட்டு இங்கே வரோம். இந்த எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அதாவது கரண்ட்டு சப்ளை நம்ம கொடுத்து அங்கேருந்து நம்ம அதை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுவோம். மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது மாற்றி யோசித்ததுனால நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பயன். அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உங்ககிட்ட ஒரு பல்பை கொடுக்குறோம், கரண்ட்டு சப்ளையே கொடுக்க மாட்டோம், பவர் சப்ளை கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த பல்பை எரிய வைக்க முடியுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ அந்த பல்பை நம்ம எப்படி எரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறத EMI அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். +2ல் இது ஒரு தனி யூனிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு லெசனில் உங்களுக்கு ஒரு பார்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த பல்பை எப்படி நம்மளால் கரண்ட் இல்லாமல் எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒயர் ஸ்டட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு பார் மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அதை மாற்றி யோசித்து இதை கொண்டு போய் ஒரு பார் மேக்னெட்டுக்கு இடையில கொண்டு போய் வச்சோன்னு சொன்னால் அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு காயிலை கரண்ட்டை கொடுத்து சுற்ற விடுவாங்க. அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம மாற்றுறோம். இப்போ இந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த காயிலை என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கலாக சுற்ற விடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது யோசனை வருதான்னு பாருங்கள். இப்போ இது ஒரு சைக்கிள் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சைக்கிளில் நீங்கள் பெடலை அழுத்தும்போது அப்போ அந்த இடத்துல மெக்கானிக்கல் ஒர்க்கு நடக்கும். இப்போ இதே மாதிரியான சைக்கிளில் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஹெட்டு அந்த இதில் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த சைக்கிள் வீல் இருக்கு இல்லையா, அதை சுற்ற ஆரம்பிக்கும் போது இந்த ரிம்மு பக்கத்தில் இந்த காயில் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஹெட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டு இந்த ரிம்மில் சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இங்கே நம்ம மேக்னெட் வச்சுருப்போம். அந்த மேக்னெட்னால சுற்ற ஆரம்பிக்கும் போது அங்கே மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த பல்பு எரியும். அப்போது ஒரு சின்ன பல்பை ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமாக நம்மளால் எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகமே இன்றைக்கி எதுக்காக போராடுது அப்படின்னு சொன்னால், இந்த பவர் சப்ளை கரண்ட்டு எந்த கண்ட்ரியால் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அந்த கண்ட்ரி தான் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும். அப்போ அந்த பவரை எப்படிலாம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு விண்டு மில். இப்போ விண்டு மில் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஃபேன் சுற்றுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அதே மாதிரி அந்த விண்டு மில் மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கும். அந்த காற்று அதை சுற்றும் போது பின்னால் காயில் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும், காயில் 2 மேக்னெட்டுக்கு இடையில இதே மாதிரி வச்சுருந்து அதை சுற்ற விட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, டைடல் பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, நெய்வேலியில் இருக்கிறது, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், பவரை நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னால்
அதுக்கான பவர் வந்து அதிகமாக தேவைப்படுது. அப்போ அந்த பவரை நம்ம எப்படிலாம் மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எப்படி நம்மெல்லாம் பவராக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ இதையே வந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதை மாதிரிலாம் செஞ்சு பசங்க ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு ஊஞ்சலில் வந்து நம்ம பார்க்கில் சும்மா ஊஞ்சல் ஆடுவோம். அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்விங் ஆகக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை அந்த பார்க்கில் தண்ணி வந்து பாயிற மாதிரி ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்து செஞ்சு பார்க்குறது. இதை மாதிரி தான் நம்ம யோசித்து செய்யணும். இப்போ இது சம்மந்தமாக தான் இந்த பார்ட்டில் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். It was shown by Weierstradt that magnetic field is produced around a conductor carrying current. The reverse effect was also attempted அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ Weierstradt என்ன சொல்கிறாங்க, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. அந்த முயற்சியில் இடங்குனது தான் மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், possibility of producing an EMF across the conductor when the magnetic flux linked with the conductor is changed. அப்போ magnetic flux வந்து கண்டக்டரோட லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்கே வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நமக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும். முதல்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு தெரியணும், இஎம்எஃப்னா என்னென்னு தெரியணும். இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகும், நார்த்துலேருந்து சவுத்து டைரக்ஷனுக்கு போகும். இட்ஸ் அ இமேஜினரி லைன். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா உள்ள எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுதுன்னு சொல்கிறோமோ அதை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த பை அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ எப்போ சேஞ்ச் ஆகும், ஒன்று இந்த காயில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது உள்ளே போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஒரே கண்டிஷன் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏரியாவும் அந்த ஃபீல்டு உள்ளே போகுதில்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அதுவும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அது ஒன்று தான் கண்டிஷன். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபாரடே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தால், டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறத ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 4ல் 4.2.3ல் உங்களுக்கு ஏற்கனவே இஎம்எஃப்னால் என்னன்னு சொல்லியாச்சு. இஎம்எஃப் அப்படிங்கிறது இப்போ ஒரு டியூப்பில் வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த தண்ணியில் வந்து ஃப்ளோ இருக்காது. அப்படியே ஃப்ளோ இருந்தாலும் இப்படின்னு தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு பம்ப் கனெக்ஷன் கொடுத்தோன்னு சொன்னால், இந்த பம்பு மூலமாக இங்கே ஒரு புஷ் பண்ணோன்னு சொன்னால் இது என்ன பண்ணுன்னா அழகாக இந்த மாதிரி சர்க்கிள்டாக ஒரே டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி ஒரு காப்பர் ஒயரில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகாமல் அது இங்கே அங்கேன்னு இஷ்டத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால், ஒரு பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்தோன்னு சொன்னால் அது எல்லாம் ஒரே டைரக்ஷனில் இங்கேருந்து இப்படி போகும். அப்படி போகிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து யூனிட் 4ல் 4.2.3ல் நம்ம படிச்சிருந்தோம். அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து காயிலில் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இஎம்எஃப்னால் என்ன அர்த்தம், வோல்டேஜ்னு அர்த்தம். அப்போ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த இடத்துல கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு தண்ணி இருக்கக்கூடிய டியூப் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி உள்ளே போகுது இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல வயல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வாய்க்கால் வந்து சின்னதாக வெட்டி அனுப்புறதுக்கும் வாய்க்காலை வந்து நல்ல பெருசாக வெட்டி இங்கே வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ வோல்டேஜ் வந்து அதிகமாக போக போக நம்மளால் கரண்ட்டை வந்து அதிகமாக அனுப்ப முடியும். அந்த வோல்டேஜை வந்து க்ரியேட் பண்ணுறத தான் இந்த செல் இல்லைன்னா பேட்டரியோட வேலை. அதில் ஒன்று தான் இந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, இஎம்எஃப்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம
மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூஸ் ஆகுதுங்கிறத இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரடே செஞ்சு பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இங்கே பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 காயில் கொடுத்துருப்பாங்க. இந்த காயில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைனில் வந்து இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்க சொல்லியிருப்பாங்க. இந்த காயிலில் நம்ம பேட்ரி கனெக்ஷன் இருக்குது, கீ இருக்குது, இந்த காயில் இருக்குது. அதாவது ஒரு சாஃப்ட் அயன் எடுத்து அதில் நிறைய காப்பர் ஒயரை வந்து சுற்றி வச்சுருக்கிறது தான் காயில்னு சொல்லி இங்கே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு காயிலை வச்சுருப்பாங்க. அதோட இதை வந்து கேல்வனாமீட்டர், இந்த இடத்துல ஜி இருக்கணும். அம்மீட்டர்னா தான் ஏ போடணும், கேல்வனாமீட்டர்னா ஜி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்த உடனே முதல்ல இங்கே வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகலை. இந்த கீயை வந்து ஜாயின் பண்ண உடனே இங்கே வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இதுவும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது. அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த கேல்வனாமீட்டரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகலைன்னா கேல்வனாமீட்டர் வந்து 0 காட்டும். கரண்ட்டு ஃப்ளோ ஆன உடனே டக்குன்னு இந்த இடத்துல ஒரு டிஃப்ளெக்ஷன் தெரியும். அதே மாதிரி கரண்ட்டை வந்து அடுத்த ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி மாற்றி கொடுத்தோம்னா டிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. இதை வந்து ஃபாரடே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கிறோன்னு சொன்னால் பக்கத்தில் உங்கள் டம்ளரில் உங்கள் அம்மா தண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஹீட்டு பட்டு இந்த தண்ணியும் சூடாகுது. அதே மாதிரி தான். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல கரண்ட்டு எப்படி வருது அப்படிங்கும்போது அப்போ இந்த கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ எப்படி வந்து ஒரு மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத நம்ம படித்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அப்படியே இந்த இடத்துல போய் லிங்க் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் வர ஆரம்பித்த உடனே இந்த இடத்துல கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறாங்க. அதை நம்ம இங்கே வந்து வேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். In this experiment, 2 coils were wound on a soft iron ring. The coil on the left is connected to a battery and a switch K. A galvanometer is attached to the coil on the right side. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி சாஃப்ட் அயன் கோர் எடுத்து சாஃப்ட் அயன் கோரில் நம்ம காப்பர் ஒயரை சுற்றி இந்த மாதிரி பேட்ரி கீ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு காயிலை வந்து கேல்வனாமீட்டரோட கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. when the switch is put on அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து இந்த கொட்டேஷனில் போடலைன்னா அது ஃப்ரேஸெல்லாம் மாறிடும். ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறத தான் புட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து புட் ஆன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஆனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொட்டேஷன் போட்டிருக்கணும், இல்லைன்னா மீனிங் மாறிடும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த கேல்வனாமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அதே மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே அந்த கேல்வனாமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும். சுவிட்ச் ஆன் முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அது இந்த சைடு சென்டரில் இருந்து 0ன்னு காட்டும். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல விலகும். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷனை காமிச்சிட்டு திரும்ப 0க்கு வந்து நின்றுடும். இதை தான் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அப்போ பக்கத்தில் இருக்க காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால தான் கேல்வனாமீட்டரில் இந்த டிஃப்ளெக்ஷன் நடக்குதுங்கிறத ஃபாரடே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டு பண்ணுவார். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் கரண்ட் ஆர் வோல்டேஜ் is generated by the movement of the magnet in and out of the coil. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலோட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கேல்வனாமீட்டரை வந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போது இந்த இருக்கு இல்லையா, இந்த நார்த் போல் இருக்கும், இங்கே வந்து சவுத் போல் இருக்கும். இப்போ கேல்வனாமீட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு காட்டும். அப்போது இது வந்து மெதுவாக உள்ளே போக 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 இப்படி உள்ளே இறங்கும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் காட்டுதுன்னு வச்சுக்குவோம். அப்புறம் உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும்னு சொன்னால் திருப்பி 0க்கு வந்துடும். நம்ம உள்ளே விட்டதை திருப்பி என்ன பண்ணோம்னா மெதுவாக வெளியில் எடுத்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் காட்டும். திருப்பி என்ன பண்ணோம்னா சென்டருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரடே வந்து அந்த காயிலில் இந்த மாதிரி கேல்வனாமீட்டர் கனெக்ஷனை கொடுத்து போன தடவை நார்த்து போலில் விட்டாங்கன்னா இந்த தடவை சவுத் போலில் உள்ளே விட்டு பார்ப்பாங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கும்னு சொன்னால் கேல்வனாமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து 0ல் இருக்கும்.
நார்த்தில் விட்டப்போ ரைட் சைடில் திரும்பிச்சின்னு வச்சுக்கோ. இப்போ சவுத்தை விடும்போது இந்த பக்கம் திரும்பும். அப்போ உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகி அசைவு இல்லாமல் இருக்கும்போது 0 தான் காட்டும். நம்ம திரும்ப வெளியில் எடுக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி டெஃப்ளெக்ஷனை காட்டும். இதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி கேல்வனாமீட்டரில் டெஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால், அப்போ மேக்னெட்டிலோட அசைவு இருக்கும்போது மட்டும்தான் இந்த கேல்வனாமீட்டரில் டெஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல வந்து வோல்டேஜ் க்ரியேட் ஆகுது. அந்த வோல்டேஜ் க்ரியேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டு வந்து க்ரியேட் ஆகுதுங்கிறத 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஸ்மால் வோல்டேஜ் இருக்குது, மிடில் வோல்டேஜ் இருக்குது, அதே மாதிரி லார்ஜ் வோல்டேஜ். அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு இங்கே காயிலில் வச்சு காட்டுறாங்க. இங்கே 2 சுற்று இருக்குது, இங்கே காயிலில் 3 சுற்று இருக்குது, இங்கே வந்து 1 2 3 4ன்னு இருக்குது. அப்போ காயிலில் இருக்கக்கூடிய சுத்தை டிபெண்ட் பண்ணியே இருக்கும், அதாவது டேர்ன்ஸை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு ஸ்பீடில் கொண்டு போய் உள்ளே இறக்குறோங்கிறத பொறுத்தும் அந்த இடத்துல கரண்ட்டு வந்து இருக்கும். அந்த கரண்ட்டை வந்து அந்த கேல்வனாமீட்டரோட டெஃப்ளெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டும் அப்படிங்கிறத 2nd எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ 3rd எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ போன எக்ஸ்பெரிமெண்ட்டில் காயிலை பெர்மனெண்ட்டாக வச்சுட்டு மேக்னெட்டை மூவ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேக்னெட்டை ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு காயிலை வந்து இன் அண்ட் அவுட்டுன்னு மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கரண்ட்டு வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகுங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டை வந்து ஸ்டேஷ்னரியாக இங்கே வச்சுருக்கோம், இங்கே காயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே எடுக்கிறாங்க. அப்போது கேல்வனாமீட்டரில் இந்த பக்கம் டெஃப்ளெக்ஷன் நடக்குது. காயிலை வந்து மேக்னெட் பெர்மனண்ட்டாக இருக்குது, காயிலை வந்து உள்ளே இறக்குறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு டைரக்ஷன் காட்டியிருக்காங்க, நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து ஃப்ளக்ஸு போகிறது. இதெல்லாம் இமேஜினரி லைன்ஸு. அப்போ அந்த ஃப்ளக்ஸில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. அதனால தான் இந்த மாதிரி கேல்வனாமீட்டரில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அப்போ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கரண்ட்டு வந்து தானாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆனால் அந்த இடத்துல வோல்டேஜ் தானாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த தானாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜை தான் அவங்க இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வர்றோம். இப்போ இந்த மேலே சொன்ன அப்சர்வேஷன்லேருந்து ஃபாரடே நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் எ க்ளோஸ்டு சர்க்கியூட் அண்ட் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்டு. அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து சேஞ்ச் ஆனால், எங்கே க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அமௌண்ட்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அது வந்து சேஞ்சஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரேட்டுங்கிற வேர்டு வந்துட்டாலே ஃபிசிக்ஸில் வந்து டைம் அப்படின்னு வந்துடும். அப்போது டயத்தை பொறுத்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி வர்ற இஎம்எஃப் வந்து தானாக வர்றதுனால அதை இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்லுவோம். அந்த ஃபினாமினனை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது சொன்னதே திரும்ப சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் டியூ டு சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் எ க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இதை நம்ம +2ல் போய் நல்லா படிப்போம். அப்போது அந்த காயிலில் வந்து ஒரு பக்கத்து காயிலில் ஒரு கரண்ட்டு ஃப்ளோ க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி க்ரியேட் ஆகக்கூடிய காயில் வந்து தான் வந்து யாரால் உருவாகணுமோ அவங்களையே எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வெந்நீரோ ஏதோ போடுறோன்னு சொன்னால், பக்கத்தில் உங்கள் அம்மா டம்ளரில் தண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதுவும் சேர்ந்து சூடாகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போது அதே மாதிரி தான் இங்கே ஒரு காயிலில் நம்ம கரண்ட்டை கொடுக்குறோம். அப்போ பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு காயில் இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த காயில்லையும் கரண்ட்டு க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். இந்த கரண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு வந்து இந்த கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆனிச்சுன்னு சொன்னால் இந்த கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். அப்படியே ஃப்ளோ ஆகி இப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். வளர்ந்துக்கிட்டே வரும்போது
தான் உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களே எதிர்க்கும். யார் இது? அப்போ இது வந்து டாட்டர்னு வச்சுக்கும், இது வந்து மதர்னு வச்சுக்கும். அப்போ தான் உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களையே எதுக்கும். இதை இன்னும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஒரு பைப்பில் வந்து நம்ம தண்ணி வந்து விழுகுது அப்படின்னு சொன்னால், கீழே நம்ம ஒரு பானையை வச்சு தண்ணி பிடிக்கும்போது தண்ணி மேலேருந்து வரும், பானையில் தண்ணி வந்து என்ன பண்ணுன்னா கீழே இருந்து இப்படி நிரம்பி வரும். அப்போ தண்ணி மேலேருந்து வருது, பானையில் இல்லைன்னா பக்கெட்டில் நம்ம பிடிக்கிற தண்ணி வந்து கீழேருந்து அந்த தண்ணியை எதிர்த்துக்கிட்டு வர்ற மாதிரி வருது. ஆனால் மேலேருந்து அது என்ன பண்ணுது, கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா லென்ஸு அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. அதனால் அதுக்கு பேர் வந்து லென்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இன்டியூஸ்டு கரண்ட்டு, இதில் உருவாகக்கூடிய இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், அது தான் உருவானவங்களையே எதுக்கும். State that induced current in the coils flows in such a direction as to oppose change that cause it. தான் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களை அப்போஸ் பண்ணும். அதுதான் முக்கியம். The direction of the induced current can also be given by another rule, Fleming right hand rule. அப்போது அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, தானாக பக்கத்து காயில் தானாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு, அதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து லென்ஸ் லா, இன்னொன்று ஃப்ளெமிங் ரைட் ஹேண்டு ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதே மாதிரி ஃப்ளெமிங்கில் நம்ம ரைட் ஹேண்டை வந்து அப்படியே 3 ஃபிங்கர்ஸ், தம் 4 ஃபிங்கர், இந்த மிடில் ஃபிங்கர் ஒன்றுக்கு ஒன்று நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரி வச்சுக்கணும். நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம், எஃப்எம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 4 ஃபிங்கர் ஃபீல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். இந்த தம்ப் அப்படிங்கிறது வந்து மோஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், இல்லைன்னா மோஷன் ஆஃப் த கண்டக்டர், அதை மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்தது இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இதை வந்து சென்டர் ஃபிங்கர் அப்படி கரண்ட்டு, அதாவது சிசின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். அங்கே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் வந்து இதை மாதிரி சொல்லியிருந்தோம். இங்கே வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் எக்ஸஸாக சேர்க்க போகிறோம், இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு. அப்போ சென்டர் ஃபிங்கர் அப்படி இல்லைன்னா மிடில் ஃபிங்கர் எதை சொல்லுன்னா இன்டியூஸ்டு கரண்ட். அப்போது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு என்ன படிக்கிறோமோ அதே தான் நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் படிக்கிறோம். ஆனால் இங்கே கரண்ட்டுங்கிறதுக்கு பதிலாக இன்டியூஸ்டு கரண்ட்டு, ஏன்னா தானாக உருவாகக்கூடிய கரண்ட்டுங்கிறதுனால அந்த வேர்டை போடுறோம். அப்போ தம்ப் 4 ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெர்பெண்டிகுலராக ஸ்ட்ரெச் பண்ணோன்னு சொன்னால் 4 ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை காட்டும், thumb indicates the direction of motion of the conductor இல்லைன்னா ஃபோர்ஸு. மிடில் ஃபிங்கர் வந்து நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டை வந்து நமக்கு காட்டும் அப்படின்னு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜென்ரேட்டர் ரூல். ஜென்ரேட்டர்னா என்ன அர்த்தம், ப்ரொடியூஸ் பண்ணுறது. எதை ஜென்ரேட் பண்ணுது, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து அவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படுது, அதனால் அதை வந்து ஜென்ரேட்டர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ know your scientist. Michael Faraday was a British scientist who contributed to the study of electromagnetism and electrochemistry. இவரோட பங்களிப்பு வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம்லேயும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலையும் அதிகமாக இருக்குது. அவரோட மெயின் டிஸ்கவரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஷார்ட்டாக வந்து EMI அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டயாமேக்னட்டிசம் அண்டு எலக்ட்ரோலிசிஸ். டயாமேக்னட்டிசம்லாம் நம்ம பின்னால் படிக்க போகிறோம். இந்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரி சொன்னதுனால தான் நம்ம சைக்கிள் டைனமோ, அது அந்த சின்னதாக இருக்கக்கூடிய சைக்கிள் டைனமோலேருந்து நம்ம இன்னும் என்னெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ நீங்கள் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் யுவர் ஓன் எலக்ட்ரோமேக்னெட். யூ ஆர் கிவன் எ லாங் அயன் நெயில். ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கோங்க, இன்சுலேஷன் கோட்டட் காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க, ஒரு பேட்டரி வச்சுக்கோங்க. கேன் யூ மேக் யுவர் எலக்ட்ரோமேக்னெட். உங்களால் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டை செஞ்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பெரியவங்க பக்கத்தில் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த யூனிட்டில் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலை நோக்கி போகும்போது நம்ம இடையில ஒரு காயிலை கொடுத்து மெக்கானிக்கலாக அந்த காயிலை நம்ம சுத்த விட்டோம்னு சொன்னால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். அதை தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு வோல்டேஜ் அந்த தானாக உருவாகிறதுனால அதை இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து தானாக உருவாகுது. அதனால் அந்த இடத்துல தானாகவே ஒரு கரண்ட்டு வந்து கிரியேட் ஆகுது. அதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி உருவாகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த மெத்தடை வச்சு எப்படி வந்து ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.